ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம். சர்க்கம் 20. ராமன் காட்டுக்குச் செல்வதை கேட்கலுற்ற கௌசல்யை மூர்ச்சித்து புலம்புதல். கைகேயின் வரத்தின் பயனாக ராமன் காட்டுக்கு செல்ல நேர்ந்ததென்கிற கொடிய செய்தி மெல்ல மெல்ல எங்கும் பரவத் தொடங்கிற்று. அந்த புறத்திலுள்ள மாதர்கள் அனைவரும் வருத்தம் பொறுக்க மாட்டாமல் ஐயோ என்று கூக்குரலிட பேரொளி பரவியது. இதுவரை ராமனால் அவரவர்கள் அடைந்து வந்த அபாரமான உதவிகளை எடுத்துரைத்து அந்தோ இனி நமக்கு புகழ் இல்லையே என்று கூவி கூவி அழுதனர். ஒவ்வொருவரும் ராமபிரானது திருக்குணங்களை எடுத்துரைத்து இப்படிப்பட்ட குணவாளனுக்கா வனவாசம் விதிக்கப்பட்டது என்று நெஞ்சு உடைந்து புலம்பினர். அவ்வழுகுரலை கேட்டுக்கொண்டே ராமன் லக்ஷ்மணனோடு கூடி தனது தாயினிடம் சென்றனன். அந்த கௌசல்யை அப்போது ராமனுடைய நன்மை மிகுதிக்காக விஷ்ணு பூஜைகளை நியமத்துடன் செய்து கொண்டிருந்தனன். அந்தணர்களை கொண்டு ஹோமமும் செய்வித்து கொண்டிருந்தனள். ராமபிரான் வருவதைக் கண்ட அவள் ஆனந்தம் பூரிக்க ஆசையோடு எதிர்கொண்டனள். நமஸ்கரித்து நின்ற ராமனை கைகளால் தழுவி உச்சி மோந்து பல பல ஆசீர்வாதங்கள் செய்து குழந்தாய் போஜனம் செய்ய வருவாயாக என்று அழைத்து ஆசனமிட்டனள். அத்தருணத்தில் ராமன் தனக்கு நேர்ந்த வனவாச கட்டளையை தாயினிடம் என்னிடம் கூறுவது என்று ஆலோசித்து தடுமாறி கூறித்தான் ஆக வேண்டும் என்று துணிந்து அதனை கூறத் தொடங்கினன். தாயே, எனக்கு இந்த ரத்னமயமான ஆசனம் எதுக்கு? தர்பை புல் ஆசனத்தில் உட்கார வேண்டிய கட்டளை என்றோ எனக்கு கிடைத்திருக்கின்றது. நான் தண்டகாரண்யத்தில் முனிவேடத்துடன் 14 வருடம் சஞ்சாரம் செய்யுமாறு தந்தையினால் கட்டளையிடப் பெற்றிருக்கின்றேன் என்றனன். அதை கேட்ட கௌசல்யை வேறற்ற மரம் போல தரையில் விழுந்து வருந்தினள். ராமன் அவளை கை கொடுத்து தேற்றிய பின் அவள் ராமனை நோக்கி கூறத் தொடங்கினாள். குழந்தாய், என் குடல் குமரவே நீ எனக்கு மகனாக பிறந்தனை போலும். நான் மலடியாகவே இருந்திருப்பேனாகில் இத்தகைய துக்கத்திற்கு ஆளாகி இருக்க மாட்டேனே. இனி என் சக்கலத்திக்கள் என்னை ஏசும்படியான துயரம் நேரிட்டது. இதனில் மிக்க துயரமும் உலகினுள் உண்டோ? உன்னை இழந்து நான் உயிர் தரிக்கப் போகின்றதுண்டோ? கைகேயின் வேலைக்காரிகளில் நானும் ஒருத்தியாக அல்லது அவர்களினும் கடை கெட்டவளாக நான் சிறுமைப்பட வேண்டிய கொடிய காலம் வந்திட்டது. ஏற்கனவே என் மீது கரு கொண்டிருந்த கைகேயிக்கே நல்ல காலம் பிறந்தது. இனி அவள் முகத்தில் விழிக்க எனக்கு இயலுமோ? ராமா, இந்த வருத்தத்தை நான் வெகுநாள் வரையில் பொறுத்திருக்க இல்லேன். அரும்பாடுகள் பட்டு உன்னை நான் வளர்த்தது இன்னனம் காட்டுக்கு போக விடுவதற்கு ஆயிற்று. இக்கடுஞ்சொல் சொல்லிவிட்டவுடனே என்னுடல் இரு பிளவாய் போயிருக்க வேண்டுமே. ஏதுக்கு இன்னமும் தரித்திருக்கின்றேனோ தெரியவில்லை. என்னை வைத்து கொள்வதற்கு யமலோகத்தில் இடமில்லை போலும். ராமா, உன்னை விட்டு பிரிந்து நான் இங்கிருக்க மாட்டேன். என்னையும் உடனழைத்துச் செல்வாய் என்று மற்றும் பலவும் கூறி கூக்குரல் இட்டனள். ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள். ராமன் கதை கேளுங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய நமः. ఈ జగమంతా రామమయం. రామ 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 ராம ராம. இதைவிட ஆனந்தம் வாழியில் ஏது? இசைத்தே நாமமே நானும்